மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரியோட லவ் ஸ்டோரியை பார்க்குறதுக்காக யாருக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி விஜய்க்கு குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ காவேரி எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டா, சீக்கிரமாகவே காவேரி என்கிட்ட வந்துடுவா பழையபடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே ஃபோனே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே அம்மா இருந்துக்கிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவ்வளோ ஆர்வமாக ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா பக்கத்தில் போயிட்டு கிள்ளி வச்சிடுறாங்க விஜயை. என்னப்பா நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு இருக்கேன், நீங்கள் ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி என்ன தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சமாளிக்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டீங்க, இப்போல்லாம் நீங்கள் என்னை கண்டுக்கவே கிடையாது அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டேன், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. நான் அப்பா உன்னை கண்டுக்காமல் வேற யாரடா கண்டுக்குவேன், நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு விஜய் தூக்கிட்டு ஸ்கூல் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் முதல்ல, அதுக்கடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சாப்பிட உட்காடுறாங்க. உடனே விஜயும் காவேரியோட ஸ்கூலுக்கு அம்மா கூட்டு நடந்தே போகிறாங்க. இந்த மாதிரி டெய்லி விஜயும் காவேரியும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா இருந்துக்கிட்டு அப்பா நம்மளை ஸ்கூலுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸோட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மிஸ்ஸுக்கிட்ட தான் பேசிக்கிட்டே வராங்க, ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டாங்களே இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இப்போல்லாம் என்னை விட உங்களுக்கு என் காவேரி மிஸ்ஸை தான் அதிகமாக பிடிச்சிருக்கப்பா, நீங்கள் என்கிட்ட பேசுகிறத விட காவேரி மிஸ் கிட்ட தான் நீங்கள் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், இப்படியெல்லாம் ஏன்டா கேட்குற அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்போ பின்ன நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு விடும்போதும் சரி, சாயந்தரமும் சரி, அடுத்து நைட்டு கூட ஃபோனில் கூட இப்போ காவேரி மிஸ் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் முதல்ல மிஸ்ஸை பிடிக்கும், இப்போ உங்களுக்கு தான் என்னை விட பிடிக்குது, என்னை விட உங்களுக்கு மிஸ்ஸை பிடிக்கிற அளவு ஆயிடுச்சு. சாரதாவும் காவேரியும் விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேலையாக வந்திருக்காங்க. அப்போ விஜய் வீட்டுக்கு போயிட்டு விஜயும் அம்மாவும் எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே காவேரியும் சரிங்கம்மா நம்ம போய் பார்க்கலாம், ஏன்னா அன்றைக்கே நான் எல்லாத்துட்டையும் கோவமாக பேசிட்டேன், அது தப்பு, சாரி கேட்கணும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் இங்கே சாரதா கூட வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் யாருமே இல்லை, விஜயும் அம்மாவும் வெளியில் போயிடுறாங்க. தாத்தா மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் தாத்தாவும் நெஞ்சு வெளியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. காவேரியும் சாரதா உள்ளே வந்ததும் சாரதா ஐயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தாத்தா என்னாச்சுன்னு சொல்லிட்டு காவேரியும் ரெண்டு பேரும் கேட்கும்போது தாத்தா நெஞ்சு வெளியினால கையை வச்சுக்கிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணான்னு தெரியாமல் உடனே காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜயோட ஃபோனை எடுக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் நான் இந்த பக்கம் ஆட்டோவுக்கு கால் பண்ணி ஆட்டோவில் வேணால் கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. இல்லாட்டி காருக்கு புக் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே புக் பண்ணுறாங்க ஆட்டோக்கேவும். உடனே காவேரி உடனே ஆட்டோ வந்ததும் சாரதாவும் சேர்ந்துட்டு இந்த தாத்தாவை அந்த ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இங்கே விஜய்க்கு மிஸ்டு காலில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது காவேரி கிட்ட இருந்து கால் வந்திருக்கு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணும்போது இங்கே உங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப நெஞ்சு வலி, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம், நாங்கள் எதார்த்தமாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுனால எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படி சொன்னதும் உடனே விஜய்க்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போவே எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்துடுறேன் அப்படி சொன்னதும் இங்கே காவேரியும் ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி விஜயும் அம்மாவும் வர்றாங்க. அங்கே தாத்தாவுக்கு உள்ளே கொண்டு போனதும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே காவேரி இருந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட என்னாச்சு, தாத்தா எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பயப்படுறதுக்கு மாதிரி எதுவும் இல்லைல்ல அப்படின்ட்டு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் கூட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா காப்பாற்றிருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் விஜயும் வர்றாங்க. விஜய் வந்துட்டு தாத்தாவை எப்படி இருக்கிறாரு, தாத்தா நல்லா இருக்கிறாருல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் டாக்டர் வர்றாங்க. டாக்டர்கிட்டையும் விஜய் கேட்குறாங்க, எப்படி இருக்கிறாரு தாத்தா, நல்லா இருக்கிறாருல, பயப்படுறதுக்கு மாதிரி எதுவும் இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படி சொல்லி கேட்குறாங்க. திடீர்னு அட்டாக் வந்திருக்கு, நான் கரெக்ட் டைமுக்கு இவங்க கூட்டு வந்ததுனால உங்கள் தாத்தாவை காப்பாற்ற முடிஞ்சு, இல்லைன்னா காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படிங்கிறாங்க. தாத்தா கண் முழிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்ட் டைமுக்கு அங்கே வரலன்னா எங்கள் தாத்தா இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு விஜய் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உடனே எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு உயிர் ரொம்ப கஷ்டப்படும் போது அதை பார்த்துக்கிட்டா சும்மா இருக்க முடியும், பாவம் தாத்தா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தார், அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணனே தெரியலை, ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணி எப்படியே கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதும் உங்கள் தாத்தா கண் முழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க. உடனே விஜய் காவேரி சாரதா அம்மு 4 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. தாத்தா பார்த்துட்டு காவேரி தான் தாத்தா உங்களை கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு தெரியும்ப்பா,
காவேரி மட்டும் அந்நேரம் வரலன்னா, நான் இந்த நேரத்தில இருந்திருக்கவே மாட்டேன்ப்பா. ரொம்ப நன்றிம்மா அப்டி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. எதுக்கு தாத்தா எனக்கு நன்றியெல்லாம் சொல்றீங்க? இருக்கட்டும் தாத்தா அப்டி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு தாத்தா? பரவாயில்லையா? அப்டி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா அப்டிங்கிறாங்க. சாரதா இருந்துட்டு ஐயா நாங்க வீட்டுக்குள்ள போகும்போது துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கே பயமாயிடுச்சு. என்ன பண்ணனே தெரியல. உங்களுக்கும் கால் பண்ணி பார்த்தோம். ஆனா நீங்க ஃபோன் அந்நேரம் ரீச் ஆகலன்னு வந்துச்சு. அதான் நாங்களே ஆட்டோல ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம் தம்பி அப்படின்னு சாரதா சொல்றாங்க. சரிங்கம்மா, நல்லது பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து ரொம்ப தாத்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதும் நான் பயந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுகுறாங்க. அழாத விஜய் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க. உடனேவும் இங்க விஜய் நீ வெளியில இரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன தாத்தா?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "நான் காவேரி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன தாத்தா பேச போறீங்க? நாங்க இருக்கோம்ல, இப்பவே பேசுங்க." அப்படி சொல்றாங்க. "இல்லப்பா, நான் கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்ப்பா. நீங்க எல்லாரும் வெளியில இருங்க." அப்படி சொல்லிட்டு சொன்னதும், இங்க விஜய், சாரதா வெளியில வர்றாங்க. காவேரி மட்டும் உள்ள இருக்காங்க. விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட, "தாத்தா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே காவேரி கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் ஒரே பதட்டத்துல இருக்கிறாங்க. சாரதாவுக்கும் ஒரே பதட்டமா இருக்குது. "ஐயா என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே!" அப்படின்ட்டு. இங்க தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட, "இங்க பாரும்மா, நீ விஜய கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா, எனக்கு பிறகு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, விஜய்க்கு துணையா யாராவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா, நீ அத வேண்டான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போன. ஆனா, நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கணுமா? விஜய் துணைக்கு நீ இருந்தா நல்லாயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அம்முவ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்முக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி யாரும் அம்முவ பார்த்துக்க மாட்டாங்க. நீ விஜயோட லைஃப்ல வந்தா, நான் எந்த கவலையும் இல்லாம கண்ண மூடிடுவேன்." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இத கேட்டுட்டு, "ஏன் ஐயா இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தாத்தா." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இல்லம்மா, நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்குவியா?" அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே காவேரி யோசிக்கிறாங்க. "என்ன யோசிக்கிறேம்மா? என் பேரன மாரி தங்கமான பிள்ளை யாருமே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு தான். ஆனா, அவன் அவன் பொண்டாட்டியோட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தான். அத நினச்சு தான் நீ யோசித்துட்டு இருக்கியா?" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்ல அவர பத்தி நானும் நல்ல விதமா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இருந்தாலும் உடனே கல்யாணம்னா கொஞ்சம் யோசிக்கணும்." அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே தாத்தா" அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, எனக்கு ஒரு நீ சத்தியம் பண்ணி குடுக்கணும்மா." அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாங்க. "என்ன சத்தியம் தாத்தா?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடவே இருப்பேன். எனக்கு அடுத்து என் பேரன பார்த்துக்கிறதுக்கு யாராவது இருக்கணும். என் பேரனையும், பேத்தியும் பார்த்துக்கிறதுக்கு உன்ன தவிர வேற யாரும் இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னால நம்ப முடியல. நீ தான் என் பேரனுக்கு ஏத்த ஜோடி. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அத நான் பார்க்கணும். அதுக்கு நீ சம்மதம் சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி குடும்மா. என் பேரன நீ ஏத்துக்கோமா." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. அப்பயும் தாத்தா கேட்டதும் காவேரியால மீற முடியல. சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. அம்முவுக்கும் அம்மாவா இருப்பேன். விஜய்க்கு ஒய்ஃபா இருப்பேன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. அப்பதான் தாத்தாவுக்கு சந்தோஷமாவே இருக்குது. இங்க காவேரி வெளியில வர்றாங்க. காவேரி அப்படியே வெளியில வந்து அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. "என்னடா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னு?" சொல்லிட்டு சாரதாவும் விஜயும் கேட்குறாங்க. ஆனா காவேரி எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.